Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ಸಂಬಳಗಳ ಮತ್ತು ನಿವೃತ್ತಿ ವೇತನ ಮತ್ತು ಭತ್ಯೆಗಳ ತಿದ್ದುಪಡಿ ವಿಧೇಯಕ ಮಂಡಿಸಲು ಸಭೆಯು ಅನುಮತಿ ನೀಡಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವದ ಪರವಾಗಿರುವ ಹೌದು ಎಂದು ಸೂಚಿಸಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವದ ವಿರೋಧವಾಗಿರುವ ಇಲ್ಲ ಎಂದು ಸೂಚಿಸಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವ ಹೌದು ಪರವಾಗಿದೆ ಎಂದು ಭಾವಿಸುತ್ತೇನೆ. ಪ್ರಸ್ತಾವ ಹೌದು ಪರವಾಗಿದೆ. ಪ್ರಸ್ತಾವ ಅಂಗೀಕೃತವಾಗಿದೆ. ಮಾನ್ಯ ಸಚಿವರು ಮಂಡಿಸಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವ ಮಂಡಿಸಲಾಯಿತು. ಈಗ ಪ್ರಸ್ತಾವ ಸಭೆಗೆ ಹಾಕುತ್ತೇನೆ. ಪ್ರಸ್ತಾವ ಹೀಗಿದೆ: 2020 ಸಾಲಿನ ಕರ್ನಾಟಕ ಮೋಟಾರ್ ವಾಹನಗಳ ತೆರಿಗೆ ಸುಧಾರಣೆ ಮತ್ತು ತಿದ್ದುಪಡಿ ವಿಧೇಯಕವನ್ನು ಮಂಡಿಸಲು ಸಭೆ ಅನುಮತಿ ನೀಡಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವದ ಪರವಾಗಿರುವ ಹೌದು ಎಂದು ಸೂಚಿಸಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವದ ವಿರೋಧವಾಗಿ ಇಲ್ಲ ಎಂದು ಸೂಚಿಸಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವ ಹೌದು ಪರವಾಗಿದೆ ಎಂದು ಭಾವಿಸುತ್ತೇನೆ. ಪ್ರಸ್ತಾವ ಹೌದು ಪರವಾಗಿದೆ. ಪ್ರಸ್ತಾವ ಹೌದು ಪರವಾಗಿದೆ. ಪ್ರಸ್ತಾವ ಅಂಗೀಕೃತವಾಗಿದೆ. கர்நாடக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? கள தகவல்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த அமளிக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், தற்போது கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அதன் மீதான விவாதங்கள் நடைபெற்று வரும் வேளையில் கர்நாடக அரசு கொண்டு வந்த 3 முக்கிய சட்ட திருத்த மசோதாக்கள் குறித்து தற்போது பாஜக கேள்வியை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு முக்கிய சட்ட திருத்த மசோதாவான சிறுபான்மையினருக்கு 4% பொதுப்பணி ஒப்பந்தங்களில் இடஒதுக்கீடு, இது தொடர்பான மசோதாவிற்கு கடுமையான எதிர்ப்பை பாஜக பதிவு செய்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், சிறுபான்மையினர் என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக கூறி அந்த சட்ட திருத்த மசோதாவின் நகல்களை கிழித்து சட்டமன்றத்தில் இருந்து அமளியில் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்ல, மேலும் ஒரு விஷயம், எம்எல்சி ராஜண்ணா என்பவரை அணிட்ராப் செய்ததாக, இதில் காங்கிரஸ் அமைச்சர் ஒருவரின் பின்னணி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதல்வர் எவ்வளவோ கூறியும் நான் பதிலளிக்கிறேன் கேளுங்கள் என்று கூறியும் கூட பாஜகவினரை அதை கேட்டபாடில்லை. தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கர்நாடக சட்டமன்றத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.